வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே ஈஸியான ரெசிபி சுறா புட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சுறா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக 4-5 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா நிறையவே எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரக பொடி, உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுறாவை எடுத்து நல்லா கொதிக்க விடணும். அதில் இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்புலாம் போட வேணாம், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுறாவை எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் இது நீங்கள் குக் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து டக்குன்னு குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு சுறா. இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுறாவை இதில் போட்டு இப்போ இந்த மேல்லாம் தோல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எடுத்துடலாம். ஏன்னா இந்த மீனில் வந்து தோலில் வந்து லைட்டாக மணல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு தோல் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே தண்ணி தொட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக அதை எடுத்துருங்க. நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னா தோல் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை எடுக்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேகலை அப்படின்னா இந்த மாதிரி தோல் வந்து நல்லா பீல் பண்ணும்போது வராது. பார்த்திங்களா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா மீன்லேயுமே நம்ம தோல் எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லா ஃபிஷ்லேயுமே நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது உள்ள ஒரே ஒரு முள் மட்டும் இருக்கும். அந்த முள் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சைடில் குட்டி குட்டி முள் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும் உள்ள. ஸோ எல்லா ஃபிஷ்லேயுமே எல்லா துண்டுலேயுமே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க செய்கிறதுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நான் இப்போது எடுத்து வச்சுருக்க உளுந்து இதில் சேர்க்குறேன். உளுந்து வந்து ஒரு 2-3 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் எவ்வளோ உளுந்து போடுறீங்களோ அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா இப்படி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலர் மாறணும். கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா டாஸ் பண்ணுங்கள். கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கார்லிக் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இது நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இது ரெண்டுமே ஆனியனும் வெங்காயமும் நல்லா வேகணும். பாருங்கள், இந்த கலரில் வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. எல்லா சைடும் படுற மாதிரி இதை நல்லா உதுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே நம்ம படுற மாதிரி நல்லா உதுத்து விட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருக்கோங்க. நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. வேக வைக்கும்போது கூட நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா உப்பு மஞ்சத்தூள் இப்போ தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 எக்கு இதில் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நடுவில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 எக்கை வந்து சென்டரில்
உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் 3 எக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த எல்லோவை மட்டும் லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு இது பண்ண வேண்டாம். ஸோ அந்த எல்லோவை மட்டும் இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுங்க. அந்த எல்லோ எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டு, எதையுமே நீங்கள் இப்படி ஃபுல்லாக இப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் போட்டு கிண்ட வேணாம். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் எக்கு நல்லாவே வெந்துடுச்சு, கலர்லாம் மாறி இருக்குது. இப்போ பாருங்கள் எடுத்தால் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இப்போ இதை சின்ன சின்னதாக அப்படியே உடச்சி விடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு எது எக்கு எதுன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ சாப்பிடாதவங்க கூட, குழந்தைங்க பெரியவங்கலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எதுவுமே மிளகு சீரகம் நம்ம கட் பண்ணி வச்சு போட்டு காஞ்ச மிளகாய் இதோடைய காரத்துக்கு. அதனால உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சொரா போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இருக்கு மாதிரியே ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எல்லாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ டாடா. பாய்.